நிம்மதி இல்லாம இருக்கவங்க எல்லாம் என்கிட்ட வாங்கன்னு ஏசப்பா கூப்பிட்டாங்க. என்கிட்ட வாரவங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு 1,00,000 தருவோம்னு சொல்லல, உங்களுக்கு நிம்மதியை தருவோம்னு ஏசப்பா சொன்னாங்க. ஏன்னா காசு பணத்தை விட நிம்மதி தாங்க முக்கியம். காசு பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம், நிம்மதியை சம்பாதிக்க முடியாது. நிம்மதியை ஏசப்பா மட்டும்தான் தர முடியும். அவர் தான் சமாதான காரணர். கடவுள்கிட்ட காசு பணம் கேட்கறத விட நிம்மதியே கேளுங்க. நிம்மதியை கேட்டா நிம்மதியோட காசு பணத்தையும் சேர்த்து கொடுப்பாரு. பணக்காரனா ஆகணும்னு ஆசைப்படாதீங்க, ஆனா கடவுள் உங்களை பணக்காரனா ஆக்குவாரு. அன்னன்னைக்கு உழைச்சி சாப்பிடுவேன், நிம்மதியா தூங்குவாங்க. காசு பணம் சேர்ந்துச்சுன்னா நிம்மதி போச்சுங்க. பணக்காரன் நிம்மதியா சாப்பிடவும் முடியாது, நிம்மதியா தூங்கவும் முடியாது. அன்னன்னைக்கு உழைக்கிறவன் 1 கிலோ ஆட்டுக்கறி கொடுத்தாலும் சாப்பிட்டுருவான். ஆனா பணக்காரன் ஒரு துண்டு சாப்பிடுறதுக்கு பயப்படுவான். ஐயா இதை சாப்பிட்டா சுகர் பிரஷர் வந்துருமேன்னு பயப்படுவான். ஆனா அந்த ஏழைக்கு அந்த பயம் இருக்காதுங்க. அவன் சாப்பிடுறதெல்லாம் வேர்வையா வெளியில போயிருங்க. அன்னன்னைக்கு உழைச்சி சாப்பிடுறவன் புரட்டை விட்டு தூங்குவான். அவனை எழுப்புனாலும் எழுப்ப முடியாதுங்க. ஆனா பணக்காரன் நிம்மதி இல்லாம உறக்கம் இல்லாம திரண்டு உருண்டு படுப்பான். நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கறது கடவுளுங்க. பாட்டி இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட பிரச்சனையை கேட்டா எனக்கு கஷ்டமா இருக்கு. நிறைய ஜனங்களுக்கு நிம்மதி இல்லைங்க. நிம்மதி தாரேன்னு கூப்பிட்ட ஏசப்பட்டா வாங்க, அவர் உங்களுக்கு நிச்சயமா நிம்மதி தருவாரு. நிம்மதியோட சேர்த்து ஐஸ்வர்யத்தையும் தருவாருங்க. அவர் தர ஐஸ்வர்யம் உங்க தூக்கத்தை கெடுக்காதுங்க. நீங்க நல்ல குரட்டோட்டு நிம்மதியா தூங்குவீங்க.